எல்லாருக்கும் வணக்கங்க. நான் உங்கள் கார்த்திக். வழக்கம் போல இன்றைக்கி ஒரு வித்தியாசமான தலைப்போட உங்களை சந்திக்க முயற்சி பண்ணியிருக்கேன். அது என்னன்னு கேட்டிங்கன்னா, தெய்வீக மொழி, தெய்வமொழி தமிழ். தெய்வமொழி தமிழ். சித்தர்கள் பாடிய பாடல்கள் நம் தமிழ் மொழியில் உள்ளன. மாணிக்கவாசகர் பாடி சிவனால் எழுதப்பட்ட திருவாசகம் எழுதப்பட்ட மொழி தமிழ்மொழி. ஔவை பாடிய மொழி தமிழ்மொழி. திருநாவுக்கரசர் வாயால் பாடிய பாடல்கள் தமிழ்மொழி. ஆண்டாள் இறைவனுக்காக மனமுருகி பாடிய பாடல்கள் தமிழ்மொழி. மொத்தத்தில் இறைவனான சிவன் பெயரும் தமிழ்மொழி. நமச்சிவாய எனும் பஞ்சாட்சரம் கொண்ட மொழி தமிழ்மொழி. இப்படி மொழிகளில் தெய்வீக மொழி தமிழ்மொழி என்றால் மிகையல்ல. அப்படிப்பட்ட தெய்வீக மொழியான தமிழ்மொழியே ஒரு தெய்வம்தான் என்று நான் கூறுகிறேன். ஏன் சிவன் இறைவன் தமிழ்மொழியின் மீது இவ்வளவு பெற்றுக்கொண்டிருக்கிறான் என்று பலருக்கும் ஆச்சரியம் இருக்கலாம். ஏன் என்று இந்த பதிவில் காணவிருக்கிறோம். வாருங்கள். எண்ணும் எழுத்தும் கண் எனத் தகும் என்ற அவையின் வாக்குப்படியும், எண்ணும் எழுத்தும் பண்ணும் ஆனாய் போற்றி என்ற சித்தரின் வாக்குப்படியும், ஓம் என்ற பிரணவத்திலிருந்து அண்டம் மட்டும் உருவாகவில்லை, எண்களும் எழுத்துக்களும் உருவாகி இருக்கின்றன. இந்த எண்களோடும் எழுத்துக்களோடும் உறவாடும் பஞ்சபூதங்கள் பற்றியும், இந்த பஞ்சபூதங்களோடு சங்கமிக்கும் நவகிரகங்கள் பற்றியும் விவாதிக்க இருக்கிறோம். முதலில் பிரணவமான ஓங்காரத்தில் எழுத்துக்கள் தான் உருவாகி இருக்க வேண்டும். அதனால்தான் ஆதியில் எண்களை எழுத்துக்களாக வடித்திருக்கிறார்கள். ஆகையால் பிரணவ பொருளில் இருந்த ஐம்பூதங்களை கொண்டுத்தான் ஓங்காரத்தை விளக்க முடியும். அதன்படி ஓங்காரத்தில் உதித்த ஐம்பூதங்கள் என்ற பழமொழியின் மூலம் ஓங்காரத்தின் மூலம் ஐம்பூதங்கள் உருவானதை அறிய முடிகிறது. அகாரம், உகாரம், மகாரம், அதாவது அகாரம், உகாரம், மகாரம் இம்மூன்றிலிருந்து ஓங்காரம் தோன்றியது, இவ்வண்டம் பிறந்தது என்கிறார்கள். இங்கு அகாரம் என்பது மண், உகாரம் என்பது தீ, மகாரம் என்பது நீர். மொத்தத்தில் சொல்லணும்னா அகாரம் என்றது மண், உகாரன்றது தீ, மகாரன்றது நீர். மண், தீ, நீர் மூன்றும் சேர்ந்து ஓ எனும் ஆகாயம், அதில் இணைந்துதான் ஓங்காரம் தோன்றிற்று, அதாவது ஓம் என்ற ஓங்காரம் தோன்றிற்று என்று கருதப்படுகிறது. 5 பூதங்களும் மண் மற்றும் ஆகாயத்தில் அடங்கியுள்ளன. நல்லா யோசிச்சு பாருங்கள். 5 பூதங்களும் மண் மற்றும் ஆகாயத்தில் அடங்கியுள்ளன. இதனால தான் சொல்கிறாங்க 5இல் 2 பழுதில்லை அப்படின்றாங்க. 5இல் 2 பழுதில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. 5 பூதத்தில் 2 பூதம் பழுதில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழ் எண்களில் 2ஐ குறிக்கும் தமிழ்கள் அப்போல்லாம் பார்த்திங்கன்னா எழுத்துக்கள் வடிவில் இருந்தது. அப்போ 2 அப்படின்னு என்ற எண்ணை குறிக்கக்கூடிய எழுத்தாக என்னன்னு பார்த்தீங்கன்னா ஊ என்ற உகாரம் இருந்தது, அதாவது தீ நெருப்பு இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. 8 அதை குறிக்கக்கூடிய தமிழ் எழுத்து ஆ, குறில் ஆ, அதாவது அகாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது பிருத்வி அப்படின்னா மண்ணுன்னு கூட சொல்லுவாங்க. மொத்தத்தில் இந்த 2 என்ற உகாரமான தீயும் மண்ணும், ஆகாரம் மண்ணும் 8 என்ற ஆகாரம் என்ற மண்ணும் கூட்டினால் 10 என்ற யா என்ற எழுத்தான யா என்ற ஆகாயம் பிறக்கிறது. மொத்தத்தில் ஆகாயன்றது இப்படி தான் பிறந்திருக்கும். பிருத்வி ப்ளஸ் நெருப்பு ஆகாயம் பிறந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது பிரணவத்துக்கு உள்ளே இருந்த பிருத்வி மற்றும் நெருப்பு மூலிமா ஆகாயம் பிறந்தது. அதான் என்ன சொல்லுவாங்களே பெருவெடிப்பு கொள்கைன்னு சொல்லிட்டு, அந்த பெருவெடிப்பு கொள்கைக்கு முன்னாடி இந்த விஷயத்தை சொல்லுங்கிறேன் நான். சரிங்களா? மொத்தத்தில் நா மா சி வா ய, இதில் நான்றது நிலம், மான்றது நீர், சீன்றது நெருப்பு, வான்றது காற்று, யா என்றது வானம். மொத்தத்தில் 5 பூதங்கள் தான் இந்த நமசிவா என்றது எழுத்தோட விளக்கம். இங்கே மண் மற்றும் நீர்ன்றது அதோட செயல்களின் அடிப்படையில் பெண்ணாக கருதுகிறாங்க. தீ, வாயு, வானம் இது 3 அதோட செயல்களின் அடிப்படையில் ஆணாகவும் கருதுகிறாங்க. இந்த இரு பாலினமும் இணைந்து ஓ கருவில் ஒரு குழந்தை உருவாதுன்னா எப்படின்றது விளக்குறாங்க. இந்த வரியில் நல்லா கவனிச்சிங்க. மண், நீர்ன்றது பெண்ணாகவும், தீ, வாயு, வானம் இது 3 ஆணாகவும் கருதுகிறாங்க. இந்த 2 பாலினமும் ஒன்றிணைந்து ஓ அப்படின்ற ஒரு பிண்டம் உருவாகுது. இதனோட பார்த்திங்கன்னா அகாரம், உகாரம், மகாரம் அப்படின்ற மண், தீ, நீர் இணைந்து ஓம் என்ற ஓங்காரமாக, அதாவது உயிராக, பிரணவமாக உயிர் பிறக்கிறது. அகாரம், உகாரங்களுக்கு மற்றொரு பெயர் உண்டு. அது என்னன்னு கேட்டிங்கன்னா நாதம், விந்து. உகாரத்துக்கு முறையே, அதாவது முறையேன்னா அகாரத்துக்கு நாதம்னும், உகாரத்துக்கு விந்துன்னும் பேர் உண்டு. இன்னொரு பேர் இருக்குது, உடல், உயிர். உடல் அதை சக்தின்னு சொல்லுவாங்க. உடலுக்கு இன்னொரு பேருக்கு மெய் அப்படின்னு சொல்லுவாங்க, சக்தின்னு சொல்லுவாங்க. உயிர் அப்படின்றது சிவன் சொல்லுவாங்க. அப்போ மெய் எழுத்துன்றது சக்தி, உயிர் எழுத்துன்றது சிவம். இப்படி ஐம்பூதங்கள்லேருந்து பிறந்த ஐம்பூதங்கள் நவகிரகங்களோடு தொடர்பு கொள்ளும்போது முதலில் மண், அதாவது பிருத்வி அல்லது அகாரம் முதலில் பிறக்கிறது. அகாரம் ஆன்ற எழுத்தான் முதல்ல பிறக்குது. இதனால தான் திருவள்ளுவர் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்சிய உலகு அப்படின்னு சொல்கிறார். அதுக்கப்புறம் அகாரம் வழியில் ஆ, இ, ஈ, உ, ஊ, ஏ, ஐ, ஓ, ஔ அப்படின்னு ஒரு உயிர் எழுத்தாக பிறக்குது. இந்த 12 மெய் எழுத்துக்களும் 12 உயிர் எழுத்துக்களும் உயிரினம் சிவத்தோடு, அதாவது சிவம்னா என்னென்னு பார்க்கலாம். சிவா நெருப்பு மற்றும் காற்று, நெருப்பு மற்றும் காற்று தான் சிவம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதனுடன் இணைய அக்கு அப்படின்ற ஆயுத எழுத்து தேவைப்படுது. அக்குன்ற ஆயுத எழுத்து தேவைப்படுது. அதனால் ஆயுத எழுத்தும் பிறக்குது. இப்போ ஓம் அப்படின்ற ஓம்காரத்தோட கூட்டல் அக்கு கூட்டல் ஆ, அகாரம் ஆ இணையதான் வச்சுங்க. ஓம் ஓம் அக் ஆ, கா, அக்கு ஆ கா,
ஓம்ன்றது சைலண்ட் ஆயிரும். அது இப்போ மறைபொருள் என்றதுனால சைலண்ட்டாக இருக்கும். மற்றபடி அக்கு ஆ சேர்ந்து கா அப்படின்னு ஒரு எழுத்து உருவாகுது, மெய் எழுத்தாக உருவாகுது. உயிர்மெய் எழுத்தாக உருவாகுது. அதே மாதிரி அக்கு ஆ சேர்ந்துச்சுன்னா காவா உயிர்மெய் எழுத்தாக உருவாகுது. இதனையே புணர்ச்செய்தியில் பார்த்தோம்னாக்கா உடல் மேல் உயிர் வந்து புணர்வது இயல்பே அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படித்தான் பிரபஞ்சத்தில் பூங்கார் என்ற பிரணவம் மூலம் தமிழ்மொழி உருவானதை நாம் அறிகிறோம். இவ்வாறு தமிழ்மொழி எழுத்தும் எண்ணும் பஞ்சபூதமாக நவகிரக தொடர்பு பெற்று இசையுடன் இணையும் போது பாடல்களாக ஸ்தோத்திரங்களாக பாடும்போது நோய்கள் தீர்வதும் மாற்றங்கள் பல நிகழ்வதும் காண முடிகிறது. மொத்தத்தில் தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா என கூறி இதை முடிக்க விருப்பமில்லை. அடுத்த தொடரில் இறைமொழியான தமிழ்மொழியின் பயன்பாடுகளையும் தமிழ்மொழியில் தமிழரின் எண்ணியல் பெயரியல் வாயிலாக மற்றொரு காணொலியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.